ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சாப்டர் 189 அண்ட் 190 தான் பார்க்க போகிறோம். அண்ட் கொஞ்சம் வீடியோ போட டைம் ஆகிடுச்சு தான், ஏன்னா எனக்கு எக்ஸாம் இருக்குன்னா அதுக்கு வர ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ வீடியோ வர கொஞ்சம் டிலே ஆனால் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கிக் ஆஃப் திஸ் வீடியோ. சாப்டர் ஓப்பன் பண்ணால் நம்ம மைக்கி வந்து நம்ம பீக்கில் இருக்கிறப்பவே இதை முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல, அந்த பண்ணல தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு டோக்கியோ மாஞ்சி டிஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே செம்ம ஷாக் ஆவாங்க. நம்ம டிராகனும் ஏன் திடீர்னு சொல்லிட்டு கேட்பான். ஆனால் நம்ம மைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன், அதான் நம்ம டாக்கிமிச்சியை வந்து முன்னாடி வர சொல்லுவான். ஃபியூச்சரை மாற்ற போகிறேன்னா இதை விட வேறு நல்ல முடிவு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம டாக்கிமிச்சியும் ஆனால் அப்படின்னு சொல்ல வரதுக்கிட்டையும் நம்ம மைக்கி வந்து செகண்ட் டிவிஷன் கேப்டன், அதான் மிட்சுயாவை கூப்பிடுவான். அவனும் இந்த மாதிரி ஒவ்வொரு டிவிஷன் கேப்டனையும் கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணிருப்பான் இந்த மாதிரி டிஸ்பேண்ட் ஆகிறதுனால. அதுக்கப்புறம் நம்ம மைக்கியும் லாஸ்ட்டாக நம்ம வைஸ் பிரசிடென்ட் டிராகனை கூப்பிட நம்ம டிராகனும் முன்னாடி வந்து நிற்பான். நம்ம டிராகன் சொல்லுவான், மைக்கி நீ ஒரு ஈகோயிஸ்ட், நீயே உன்னை ஒரு ஹானரபிள் பர்சனாக நினச்சிட்டு இருக்க. ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மைக்கி கிட்ட இது வரைக்கும் செஞ்ச எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல நம்ம மைக்கியும் தேங்க்ஸ் டிராகன் அப்படின்னுவான். அதுக்கப்புறம் டோக்கியோ மாஞ்சி ஃபுல்லாக டோமான் சொல்லிட்டு கத்த நம்ம மைக்கி சொல்லுவான், இன்னைக்கு டோமான் டிஸ்பேண்ட் ஆகுது. இது எவ்வளோ அமேசிங்காக இருந்தாலும் ஒரு நாள் இது ஒரு எண்டுக்கு வரதான் போகுது. இன்னைக்கு வெறும் அந்த நாள் தான் அப்படின்னு சொல்ல எல்லாருமே அழுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மைக்கி சொல்லுவோம், ஆனால் இதை மறந்துடாதீங்க, என்னைக்குமே டோமான் நம்ம எல்லாரோட மனசையும் இருக்கும் அப்படின்னு சொல்ல மறுபடியும் டோக்கியோ மாஞ்சி கேங் ஃபுல்லாகவே டோமான் சொல்லி கத்துவாங்க. அதோட பேனலே செம்ம வேற லெவலில் இருக்கும். அதோட சாப்டர் 189 முடியுது. சரி வாங்க அடுத்த சாப்டர் பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே March 15, 2006 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைன், அதாவது ஒரு கோயிலை காட்டுறாங்க. அங்கே வந்து ஒருத்தவங்க ஒரு பாக்ஸை வந்து புதைக்கிறாங்க. புதைக்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம மைக்கி தான். நம்ம மைக்கியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேர்வையை தொடக்க டோக்கியோ மாஞ்சியோட முக்கியமான மெம்பர்ஸ்லாம் அப்படியே பின்னாடி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணணும்னு புரியணும்னா நம்ம 1 வீக் முன்னாடி போனோம், அதாவது March 8 அன்னைக்கு வந்து டோமான் வந்து டிஸ்பேண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இது நம்ம ஸ்மைலா ஆங்கிரியான்னு தெரியல, ஏன்னா ரெண்டு பேர் ஃபேஸுமே மாங்கால பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, அனிமியில் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஐ திங்க் அது ஸ்மைல் தான் நினைக்கிறேன், இல்லை ஆங்கிரியா இருக்குமோ, இல்லை அது ஆங்கிரி தான். அவன் வந்து என்ன சொல்லுவானா, டோமான் இன்னைக்கு முடிஞ்சதை என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க சைடில் நம்ம ஸ்மைலும் மைக்கியோட இடத்துல நான் இருந்தாலும் நானும் இதே முடிவை தான் எடுத்திருப்பேன், அவன் நிறைய எழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே. நம்ம டாக்கிமிச்சியும் இங்கே பார்த்துட்டு இருக்க பின்னாடி அவனும் ஹே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டது வேற யாரும் இல்லை, நம்ம சிஃபியோ தான். சிஃபியும் டாக்கிமிச்சி கிட்ட நீ என்ன பண்ண போற டாக்கிமிச்சி அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டாக்கிமிச்சியும் யோசிப்பான். நம்ம சிஃபியும் சொல்லுவான், டோமான் இதுக்கப்புறம் இல்லை, கிசக்கியும் இதுக்கப்புறம் வரப்போறது இல்லை, இதுக்கப்புறம் உனக்கு இங்கே இருக்கிற எந்த வேலையுமே இல்லை கரெக்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்பான். பட் டாக்கிமிச்சியும் யோசிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சி ஒரு தடவை யோசிப்பான், இந்த மாதிரி கிசக்கி செத்துட்டான், ஸோ ஃபியூச்சரில் நவோட்டோ வந்து உயிரோட தான் இருப்பான், அதனால நான் ஃபியூச்சருக்கு போகலான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான் டாக்கிமிச்சி. அதுக்கப்புறம் நம்ம சிஃபியும் ஆமான்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் டாக்கிமிச்சி சொல்லுவான், அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக ஃபியூச்சருக்கு போகணுன்னு பார்க்குறேன்ற மாதிரி சொல்ல நம்ம சிஃபியும் என்ன மேட்டர்ன்ற மாதிரி கேட்பான். நம்ம டாக்கிமிச்சியும் சொல்லுவான், நான் அப்படி போயிட்டேன்னா அவங்க யாரையும் இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி. அதுக்கு சிஃபியும் ஆமான்னு சொல்ல நம்ம டாக்கிமிச்சி சொல்லுவான், அதான் எனக்கும் எப்படி இருந்தாலும் வேணுன்ற மாதிரி சொல்ல இவன் எப்படி இருந்தாலும் நடிக்கிறான்னு தெரிஞ்சு சிஃபியும் டாக்கிமிச்சி அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாப்புல. நம்ம மைக்கையும் திரும்பி பார்ப்பான், இந்த சைடு எல்லாரும் திரும்புங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹாக்காய் கூப்பிட்டு நம்ம ஏன் இதை ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு டைம் கேப்சூல் பாலிச்சு வைக்கக்கூடாதுன்ற மாதிரி கேட்பான் ஹாக்காய். அதுக்கு நம்ம டிராகனும் டைம் கேப்சூலான்ற மாதிரி கேட்பான். நம்ம மைக்கியும் நல்ல ஐடியா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம மைக்கி சொல்லுவான், அப்போ நம்ம எல்லாரும் நம்மளோட ஃபியூச்சர் செல்ஸ்க்கு நம்ம ஒரு லெட்டர் எழுதுவோம் அப்படின்னு சொல்ல நம்ம டாக்கிமிச்சியும் லெட்டரான்ற மாதிரி கேட்பான். நம்ம மைக்கியும் ஆமாம் நம்ம அதை 12 வருஷத்துக்கு அப்புறம் திறக்கலான்னு சொல்ல நம்ம மிட்சியா வந்து ஏன் 12 வருஷன்ற மாதிரி யோசிப்பான். நம்ம டாக்கிமிச்சி அப்புறம் நம்ம மைக்கை பார்க்க நம்ம மைக்கையும் டாக்கிமிச்சியை பார்ப்பான், ஏன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆங்கிரியும் எதுக்கு 12 வருஷம்னு கேட்பான். அதுக்கு நம்ம ஸ்மைல் வந்து என்னவா இருந்தால் என்ன, இது நல்லா ஃபன்னாக இருக்கும் போலன்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி எல்லாரும் அடுத்த வாரம் உங்கள் லெட்டரை எழுதி எடுத்துருவாங்க, நம்ம இங்கே மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மைக்கை வந்து சொல்லுவான். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம மிட்சியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற கேரக்டர் பேரை நான் மறந்துட்டேன், ஸோ யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் போட்டு விட்டு போங்க. அந்த கேரக்டர் நம்ம மிட்சியா கிட்ட நீ என்ன பொழிச்சு வச்சேன்னு கேட்க அதுக்கு நம்ம மிட்சியாவும் அது சொன்னால் அதில் இருக்கிற ஃபன் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஆங்கிரியும் 12 வருஷன்றது ரொம்ப லாங் டைம், நம்ம அதை மறந்துடுவோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹாக்காயும் கண்டிப்பாக அதுதான் இதில் இருக்கிற ஃபன்னு சொல்ல நம்ம டிராகன் சொல்லுவான், நான் இதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்மைலும் இது கண்டிப்பாக ரொம்ப ஃபன்னாக இருக்க போகுதுன்னு சொல்ல லாஸ்ட்டாக நம்ம மைக்கியும் யாரும் இதை மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒரு முடிவு எடுப்பாங்க, 12 வருஷத்துக்கு அப்புறம் இதே இடத்துல June 19 அன்னைக்கு மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க. அதுக்கப்புறம் தூரத்தில் பார்த்தா 2 பேர் பைக்கில் போவாங்க. அப்படியே க்ளோஸ்அப் கொண்டு போனால் வேறு யாரும் இல்லை, நம்ம மைக்கி டாக்கிமிச்சி தான். நம்ம டாக்கிமிச்சி வந்து சாரி கேட்பான் இந்த மாதிரி மறுபடியும் கொண்டு போய் விட சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம மைக்கை வந்து சொல்லுவான், இது குட் பைன்னு நினைக்கிறேன் டாக்கிமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டாக்கிமிச்சியும் என்னது அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கப்புறம் நம்ம மைக்கை வந்து சொல்லுவான், இங்கே எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்குது டாக்கிமிச்சி, ஆனால் உன் இடம் இது இல்லை அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சியும் ஆனால் நான் அப்படின்ற மாதிரி சொல்ல வருவான். நம்ம மைக்கையும் டாக்கிமிச்சி
அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அதுக்கப்புறம் நம்ம மைக்கி வந்து டாக்கிமிச்சி கிட்ட ப்ராமிஸ் பண்ணுவான், இந்த மாதிரி நம்ம 12 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணுற வரைக்கும் டோமானில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து ஹீனாவையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம மைக்கி வந்து சொல்லுவான், நான் கண்டிப்பாக அதை செய்வேன் அப்படின்ற மாதிரி. இங்கே நம்ம டாக்கிமிச்சி வந்து அழ ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம மைக்கி வந்து சொல்லுவான், நீ போகிறது வருத்தமாக இருந்தாலும் நீ மறுபடியும் ஃப்யூச்சருக்கே போயிடு டாக்கிமிச்சி அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம டாக்கிமிச்சி வந்து அழ ஆரம்பிச்சிருவான். லாஸ்ட் டைம் இவங்க அப்படியே வண்டியில் போகிறத காட்டுறப்ப மைக்கே வந்து சொல்லுவான், ஃப்யூச்சரில் உனக்காக ஹீனா வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி. அதோட சாப்டர் 190 முடியுது. அண்ட் கைஸ், நம்ம கூடிய சீக்கிரமாகவே 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். நான் கன்ஃபார்ம் 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய். See you later in another video.